Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல ICD-10-CM ஓட conventions part 5 வீடியோ தான் பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா இதுல with guideline பத்தி மட்டும் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கைட்லைன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க full understandingக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோ காப்பி ICD-10-CM ஓட ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்த ஒரு எக்ஸாம்பிள். இதுல இருந்து மெயினா சப்டர்ம்னா என்ன, மெயின் டேர்ம்னா என்ன அப்படின்னு இந்த ரெண்டு டேர்ம் பத்தி தான் நீங்க வந்து கிளியரா தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த ரெண்டு டேர்ம் வச்சுதான் நீங்க கரெக்டான கோடும் எடுப்பீங்க. ஆல்சோ பின்னாடி வர்ற அந்த கைட்லைன்ஸ்ல மெயின் டேர்ம், சப் டேர்ம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துவோம். ஸோ அப்போ வந்து மெயின் டேர்ம்னா என்ன, சப் டேர்ம்னா என்னன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸோ இதை நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இங்க பெயின் அப்படின்னு போல்டு லெட்டர்ல இருக்கு, அண்ட் தென் கீழே அதுக்கு நேரா கோட்ல வந்து பெயின்ஃபுல் அப்படின்னு போல்டு லெட்டர்ல நல்ல பிளாக் கலர் டார்க்கா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து மெயின் டேர்ம். அண்ட் சைட்லயே கொஞ்சம் கேப் விட்டு உள்ள தள்ளி இங்க கீழே வேற டிசீஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, வேற டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் வந்து சப் டேர்ம். ஓகேங்களா, நீங்க ICD-10-CM ஓட ஒரிஜினல் புக் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெயின் டேர்முக்கு நேரா இந்த மாதிரி மெல்லிசான ஒரு கோடு வரும், அதே மாதிரி சப் டேர்முக்கு நேரா மெல்லிசான ஒரு கோடு வரும். ஸோ அதை வச்சு கூட நீங்க வந்து மெயின் டேர்ம், சப் டேர்ம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். பெருசா கன்ஃபியூஷன் இருக்காது. உங்களுக்கு ஒரு கேப் விட்டு இந்த சப்டேர்ம் இருக்கும், சப்டேர்முக்குள்ளார வேற ஒரு டேர்ம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த மெயின் டேர்ம்னாலும் சரி இந்த சப்டேர்ம்னாலும் சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டுமே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் இருக்கும். டிக்ஷனரியில் இருக்க மாதிரி இங்க பாருங்க, எஸ் அடுத்து டி அடுத்து யூ அடுத்து வி, டபிள்யூ அந்த மாதிரி சீரீஸ்ல வந்து எந்த ஒரு டிசீஸுமே இல்லை இது ரிலேட்டடா, அதனால அதை அவங்க கொடுக்கல. இருந்திருந்தா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் ஆல்பபெட்ல ஆர்டர்ல என்ன லெட்டர் இருக்குமோ அது இருக்கும். அதே மாதிரி பிக்கு பின்னாடியும் ஆல்பபெட் ஆர்டர்ல என்ன லெட்டர்ஸ் வருமோ அது இருக்கும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 13 கன்வென்ஷன் கைட்லைன் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இப்ப வந்து 14 பார்க்கணும். பட் நான் அந்த 14 ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக இந்த 15வது கன்வென்ஷனை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த 14, 16, 17 அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ தான் லாஸ்ட் பார்ட், கன்வென்ஷனோட லாஸ்ட் பார்ட். அதை சேர்த்து இன்னொரு வீடியோல அதெல்லாம் சின்ன கைட்லைன் எல்லாம் அது தனியா ஒரு வீடியோல நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இப்போ வித் அப்படின்னா என்னன்னா அது கூட, அசோசியேட்டட் வித், ஒன்னுக்கும் தொடர்பு இருக்கிறத காமிக்கிறது. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு தொடர்பு இருக்கு, இதனால அது வந்திருக்கலாம், அதனால இது வந்திருக்கலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா டிசீஸ், ஒரு டிசீஸ்னால இன்னொரு டிசீஸோ இல்ல இன்னொரு டிசீஸ்னால இந்த டிசீஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஒன்னுக்கும் உறவு இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒன்னும் இன்னொன்னு வந்து தூண்டும், வந்தா ரெண்டும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி சொல்றது வந்து வித் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கு, அதே பேஷண்ட்டுக்கு அல்சர் இருக்கு. அதாவது கால்ல வந்து ஒரு புண்ணு இருக்கு, அல்சர் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பொதுவாவே டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, அது வந்து ஆறுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது காயப்பட்டுருச்சு அப்படின்னா அது ஜென்ரலா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இதுல என்ன மேட்டர் அப்படின்னா, டயாபெட்டிஸ்க்கு தனியான கோடு இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த அல்சர், காலில் அல்சர் இருக்கு பாத்தீங்களா, புண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் தனியான கோடு இருக்கு. ஓகேங்களா, தனித்தனியாவும் நீங்க கோட் பண்ணலாம். ஆனா இந்த வித் கைட்லைன் வச்சு நீங்க கோட் எடுக்கும் பொழுது இது ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன் கோடு கூட இருக்கு, ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரே கோட்ல வரும். ஓகேங்களா, இப்போ E87.38 அப்படின்னு சொல்லி ஒரு கோடு இருக்கு, அதோட டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டயாபெட்டிஸ் வித் அல்சர் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்த மாதிரி கோடு கூட இருக்கு. வேற ஒரு கோடு கொடுத்து E119 அப்படின்னு கொடுத்துட்டு டயாபெட்டிஸ் அப்படின்னு ஒரு கோடு கூட இருக்கலாம். L8.9 அப்படின்னு ஒரு கோடு கொடுத்து அல்சர் இன் லெக் அப்படின்னு தனியா, இந்த மாதிரி இப்ப 3 விதமான கோடு இருக்கு. இப்போ நீங்க இந்த ரெண்டும் சேர்ந்தாப்படி இருக்கிற கோடு நீங்க இருக்கிறப்போ, ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கப்போ தனித்தனியா கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு எரர் தானே, அது ஒரு தப்பு தானே. ரெண்டே சேர்ந்தாப்புல இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கைட்லைன் சொல்லுது. சரிங்களா, சோ அந்த ஒரு விஷயத்த இந்த வித் கைட்லைன், இந்த காம்பினேஷன் எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வித் கைட்லைனை நமக்கு வந்து முக்கியமா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வித்து கூட ஒரு 3 சினாரியோல அதிக அளவு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். முதல் சினாரியோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
ஒரு பிசிஷியன் வந்து ஒரு பேஷண்டோட டாக்குமெண்ட்ல அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற 2 டிசீஸை ஒன்னோடு ஒன்று தொடர்பு பத்தி சொல்லியிருக்காரு. இந்த டிசீஸ்னால அந்த டிசீஸ் வந்திருக்கலாம், இல்ல அந்த டிசீஸ்னால இந்த டிசீஸ் வந்திருக்கலாம், ரெண்டும் ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவாவே அந்த டாக்குமெண்ட்ல பேஷண்டோட டாக்குமெண்ட்ல எழுதியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சினாரியோல அந்த காம்பினேஷன் கோட், அந்த வித்து கோட நம்ம தாராளமா கோட் பண்ணிக்கலாம். செகண்ட் சினாரியோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ICD-10-CM புக்கோட ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருக்கிற மெயின் டேர்ம் அண்ட் சப் டேர்ம், இந்த 2 டேர்முக்கும் கீழே உங்களுக்கு வித்து அப்படின்னு கொடுத்து வேற டிசீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுது டாக்டர் ரிலேஷன்ஷிப் சொன்னாலும் சரி சொல்லாட்டினாலும் சரி நம்மளே டிஃபால்ட்டா இந்த டிசீஸ்ங்க ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளே யூகிச்சு ரெண்டையும் சேர்ந்து வர அந்த காம்பினேஷன் கோட தான் நம்ம கொடுக்கணும். ஒரு 2 சிச்சுவேஷன்ல அந்த காம்பினேஷன் கோட நம்ம கொடுக்க முடியாது. என்னதான் அது மெயின் டேர்ம் சப் டேர்முக்கு கீழே இருந்தாலும் ஒரு 2 சிச்சுவேஷன்ல நம்ம வந்து அந்த வித்தை வந்து நம்மளே அசியூம் பண்ண முடியாது. அது என்ன மாதிரி சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா, முதல் சிச்சுவேஷன், ஒருவேளை அந்த டிசீஸ் வேற ஏதாவது டிசீஸ்னால தூண்டப்பட்டு வந்திருக்கு அப்படின்னா அந்த டைமிங்ல என்னதான் மெயின் டேர்முக்கு கீழே சப் டேர்முக்கு கீழே வித்துன்னு கொடுத்திருந்தாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, அதே பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு. எப்பயுமே இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் கிரானிக் கிட்னி டிசீஸ் இந்த ரெண்டையுமே டிஃபால்ட்டா நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட்டா கோட் பண்ணக்கூடிய சில கோட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா டாக்டர் சொன்னாலும் சொல்லாட்டினாலுமே நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வித் கிரானிக் கிட்னி டிசீஸ் CKD அப்படின்ற காம்பினேஷன் கோட தான் எப்பயுமே நம்ம கொடுப்போம். ஆனா ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸும் கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கும் உரிய காம்பினேஷன் கோடு நீங்க கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் வேற ஒரு ப்ராப்ளம்னால வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த காம்பினேஷன் கோடு கொடுக்காம தனித்தனியான கோடு இருக்கு பாத்தீங்களா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு ஒரு கோடு கொடுக்கணும், CKDக்கு ஒரு கோடு கொடுக்கணும், இல்லாட்டி CKDயும் வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால வந்துச்சுன்னு பாத்தீங்களா, அந்த 2 ப்ராப்ளமுக்கும் ஏதாவது காம்பினேஷன் கோடு இருந்தா கொடுப்போம். அப்படி இல்லாட்டி CKD கோடு தனியா, அந்த வேற ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க பாத்தியா அதுக்கு தனியா கோடு, மொத்தம் 3 கோடு இந்த மாதிரி நம்ம தனித்தனியா கொடுப்போம். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ, அதாவது 2 விஷயங்கள் அப்போ நம்ம இந்த வித் மெயின் டேர்ம்ல இருந்து எடுக்க மாட்டோம்னு சொன்னதுல மொதல் விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம். 2வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்காவே ஏதாவது கைட்லைன் சொல்லியிருக்காங்களா. அதாவது உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எடுத்துப்போம், அதுக்கு செல்லுலைட்டிஸை தவிர இந்த அல்சரு, ஆஸ்டியோமைலைட்டிஸ் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் நீங்க டிஃபால்ட்டா காம்பினேஷன் கோடு எடுத்துக்கலாம், ஆனா செல்லுலைட்டிஸ் கூட எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கைட்லைன் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு சில டிசீஸ்க்கு நீங்க வந்து நீங்களா கேஷுவல் ரிலேஷன்ஷிப் அசியூம் பண்ணிக்க கூடாது, நீங்களா யூகிச்சுக்க கூடாது. என்னதான் அந்த வித்து இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்களா யூகிச்சுக்க கூடாது. டாக்டர் கண்டிப்பா சொல்லியிருக்கணும். டாக்டர் சொன்னாதான் ரெண்டையும் சேர்த்து வர மாதிரி அந்த ஒன்னா வர அந்த காம்பினேஷன் வித்து கூட நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கைட்லைன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கைட்லைன் இருக்கும் பொழுதும் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மெயின் டேர்ம் சப் டேர்முக்கு கீழேயே வித்துன்னு இருந்தாலும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ 2 சிச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது டிசீஸ் ப்ராசஸ்னால வந்திருந்தாலும் நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரி வேற ஏதாவது கைட்லைன் இல்லாட்டி கோடிங் கிளினிக் வேற ஏதாவது எக்ஸிஸ்ட் ஆயிருந்தாலும், அதாவது வேற ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்து இந்த மெயின் டேர்ம் சப் டேர்ம் கீழே இருக்கிற வித்தை கன்சிடர் பண்ணி கேஷுவல் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்க முடியாது. டாக்டர் தான் வந்து 2க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட் 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மெயின் டேர்முக்கு கீழேயோ இல்ல சப் டேர்முக்கு கீழேயோ இருந்தா நம்ம டிஃபால்ட்டா அந்த வித்தை வந்து ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கும் ஒரு 2 கண்டிஷன் இருந்துச்சு, என்ன மாதிரி சுச்சுவேஷன் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த வித்தும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா மெயின் டேர்முக்கு இமீடியட்டா கீழையும் சப் டேர்முக்கு கீழையும் அதுக்கு கொஞ்சம் உள்ளத்தில் இருந்துச்சு பாத்தீங்களா, சப் டேர்ம் சொன்னாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வித்தை வந்து எடுத்துக்கலாம். இதே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கடைசியா வந்து சப் டேர்ம்லயோ மெயின் டேர்ம்லயோ W அப்படின்னு கொடுத்து அங்க வித்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இது வந்து நீங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிக்சரோட கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் வரி, அதை பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டா புரியும். இந்த ICD-10-CM புக்லயே பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு புக்ல வந்து செப்சிஸ் அண்ட் சிவியர் செப்சிஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
இது கைட்லைனே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிக்சரோட காமிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த இதுல கொடுத்துருக்க ஃபுல் கண்டென்ட்டும் ஒரு வார்த்தை கூட மாறாம ICD-10-CM புக்கோட அப்படியே கைட்லைன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா இதை நீங்க திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பார்த்து நீங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வித் கைட்லைனை வந்து இன்டர்வியூல கேட்கும்பொழுது எப்படி சொல்லலாம் ஈஸியா, இல்ல நம்ம எப்படி ஞாபகமா ஈஸியா வச்சுக்கலாம், ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வித் அப்படின்னா அசோசியேட்டட் வித் டியூ டு அப்படின்னு மீனிங் வரும். மெயின் டேர்ம் இல்லாட்டி சப்டேர்முக்கு கீழே வித் வரும்பொழுது நம்மளே கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை டைரக்டா அசியூம் பண்ணிக்கலாம். அன்லஸ் அன்டில், அதாவது ஒருவேளை அந்த டிசீஸ் வந்து வேற ஒரு டிசீஸு கூட தொடர்பு இருக்கும் பொழுதோ இல்ல வேற ஒரு டிசீஸ்னால வந்துச்சுனாவோ அல்லது வேற ஒரு கைட்லைனோ இல்ல வேற ஏதாவது கோடிங் கிளினிக்கோ அதுக்கு இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த வித்தை வந்து கேஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் டேர்ம் அண்ட் சப் டேர்ம் அந்த இதுக்கு கீழே இல்லாம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கும் பொழுது இந்த வித்தை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் அந்த நட்சலான விஷயம். ஸோ இந்த கைட்லைனுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். இங்க பாருங்க, இது ICD-10-CM புக்கோட ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். கேங்க்ரீனே அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மெயின் டேர்ம். ஓகேங்களா? இந்த கேங்க்ரீனேக்கு கீழே பாருங்க அப்பெண்டிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்பெண்டிக்ஸுக்கு கீழே வித்து இருக்கு. ஸோ இந்த சப்டேர்முக்கு கீழே இருக்கிற வித்தா இருந்தாலும் சரி, இல்ல இந்த கேங்க்ரீனுக்கு கீழே இருக்கிற மெயின் டேர்முக்கு கீழே வித் டயாபிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டா இந்த கேங்க்ரீனுக்கும் இந்த டயாபிட்டிஸ்க்கும் தொடர்பு இருக்கு, இல்ல இந்த அப்பெண்டிக்ஸுக்கும் வித் பெரிட்டோனியல் ஆப்சஸ் இந்த K35.3 கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த காம்பினேஷன் கோடுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அப்பெண்டிக்ஸுக்குரிய K35.80 கோடு கொடுக்காம வித்துல பெரிட்டோனியல் ஆப்சஸ்ன்ற கோடு இருக்கு பாத்தீங்களா, இங்க K35.3 இந்த கோடை நம்ம கொடுப்போம். கொடுத்தோம்னா என்னன்னா ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு கோடா வரும். நீங்க இந்த கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேற டிஸ்கிரிப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த மெயின் டேர்முக்கு டைரக்டா கீழே இருக்கிற வித்தா இருந்தாலும் சரி, அப்படி இல்லை இந்த சப்டேர்ம்ல வர்ற வித்தா இருந்தாலும் நம்ம வந்து டைரக்டா டாக்டர் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இது ரெண்டுக்கும் சேர்த்து காம்பினேஷன் கோடை தான் நம்ம எடுத்து கொடுப்போம், அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு உதாரணம் ஈசோஃபேஜைட்டிஸ். ஓகேங்களா? அதுக்கு கீழே இங்க பாருங்க சப்டேர்மா இருக்கிறது அல்சரேட்டிவ். அல்சரேட்டிவ்க்கு சப்டேர்முக்கு கீழே வித்து கொடுத்துருக்காங்க, வித் ப்ளீடிங் அப்படின்னு. ஒருவேளை அல்சரேட்டிவ் ஈசோஃபேஜைட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே வித் ப்ளீடிங்கா வித்தவுட் ப்ளீடிங்கா அப்படின்ற மாதிரி ரெண்டு தனித்தனியான கோடுகள் இருக்கு. இப்போ வித் ப்ளீடிங் அது கீழே இருக்கிறதுனால நம்மளே அதை அசியூம் பண்ணிட்டு K22.11 அப்படின்ற இந்த காம்பினேஷன் கோடை நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து செப்சிஸ் பத்தின சினாரியோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்டீரியா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மனித உடம்புல இருக்க அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல பிளட்ல வந்து ஏதாவது பாக்டீரியா வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேட்டஸுக்கு போச்சு, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு அப்படின்னா அதை தான் செப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் கூட. ஓகேங்களா? அப்படி வந்ததுனால அந்த உடம்புல இருக்க ஆர்கன் எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கும் பொழுது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதுதான் சிவியர் செப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்ல நீங்க வந்து செப்சிஸ் அப்படின்னு தேடினீங்கன்னா கீழேயே வித்துன்னு கொடுத்து ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடு வந்து இந்த R65.20 வந்து சிவியர் செப்சிஸ்க்கான கோடு. ஓகேங்களா? இப்போ இந்த சினாரியோல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செப்சிஸ் வித் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செப்சிஸ்ங்கிறது ஒரு மெயின் டேர்ம், அதுக்கு இமீடியட்டா கீழே வித்து கொடுத்து ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லிட்டு R65.20 அப்படின்ற ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இந்த R65.20 கோடு ஆக்சுவலா நீங்க டேப்லா லிஸ்ட்ல எடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு நேரா சிவியர் செப்சிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிவியர் செப்சிஸ்க்குரிய கோடு. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த செப்சிஸ் இந்த வித்து தான் டைரக்டா அடுத்து கொடுத்துருக்காங்களே, இந்த சிவியர் செப்சிஸ் R65.20 கோடை வந்து டைரக்டா எடுத்து போட்டுடலாமா அப்படின்னு
அப்படின்னா எடுக்கக்கூடாது. அந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப் இங்க அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா செப்சிஸ்க்குன்னு தனியான கைட்லைன் இருக்கு. அந்த ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனோ இல்ல ஆர்கன் ஃபெயிலியரோ அந்த செப்சிஸ்னால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா டாக்டர் சொல்லியிருக்கணும். அந்த லிங்கேஜ் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்டர் வாயால அவரோட ரெக்கார்ட்ல இருக்கணும். இருந்தா மட்டுமே அந்த வித்து கைட்லைன் எடுத்துட்டு அதை நம்ம சிவியர் செப்சிஸா கன்சிடர் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கைட்லைன் இருக்கு. அதனால என்னதான் இந்த வித்து இங்க இருந்தாலும் இங்க நம்ம கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஒன்னு டாக்டரா சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த கோடு கன்சிடர் பண்ணி இந்த கோடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு அது தெரியல சந்தேகமா இருக்கு அப்படின்னா டாக்டர்ட்டே நம்ம வந்து கொரி கேட்கலாம். இது இதனாலதான் வந்துச்சா இல்ல வேற எதனாலையும் வந்துச்சா அப்படின்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் கொரி வந்து நம்ம டாக்டர்ட்ட கேட்டுக்கலாம். இந்த போட்டோ காப்பி பாருங்க, இதுவும் ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்ததுதான். இது எதுக்காக அப்படின்னா இங்க நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் மெயின் டேர்ம் சப் டேர்ம் அப்படின்னு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? இது வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த பெயின்ஃபுல்லுக்கு கீழே பாருங்க, இது எல்லாமே என்னது சப்டர்ம்களா? ஓகேங்களா? சி, அடுத்து இ, எஃப், ஜே அந்த மாதிரி வருது. எம், ஆர், எஸ், டபிள்யூ இது வந்து ஒரு சப்டர்ம். ஆனா என்னன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்திருக்கிற டபிள்யூ இது இந்த மெயின் டேர்முக்கு கீழேயும் டபிள்யூவா இல்ல, அதே மாதிரி இந்த சப்டர்முக்கு கீழேயும் டபிள்யூ அப்படின்னு இல்லாம இது ஒரு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கடைசியில டபிள்யூன்னு வந்து முடியறதுனால இந்த மாதிரி ஏன்னா வித்து அப்படின்றது கிடைக்கல, அதனால ஜஸ்ட் இது உங்களுக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர்னா என்ன நீங்க கன்ஃபியூஷன் ஆயிருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த போட்டோ காப்பி எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒருவேளை வித்து அப்படின்னு கொடுத்து வித்து சூச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இது எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து மெயின் டேர்முக்கு கீழேயும் இல்ல, மெயின் டேர்முக்கு அடுத்தபடியாவும் இல்ல ஒரு சப் டேர்முக்கு கீழே சப் டேர்ம் பக்கத்துலயும் இல்லாம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபாலோ பண்ணி இங்க வந்து டபிள்யூ இருக்கு. சிஇஎஃப் JMRS W அப்படின்னு இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டருக்கு கீழே இருக்கிறதுனால இந்த இதை நம்ம வந்து கேஷுவல் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்க முடியாது. டாக்டர் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கா ஒரு இந்த டிசீஸ்க்கும் இருக்கா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஆல்பபெட்டிக் இருக்கிறதுல டைரக்டா நம்ம அசியூம் பண்ண கூடாது, முடியாது. ஸோ இந்த வித் கைட்லைன் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இப்போ அப்படின்னு நான் நம்புறேன். திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கன்வென்ஷன். இந்த பேசிக் கன்வென்ஷன் தெரிஞ்சாதான் நீங்க கரெக்டான கோட் எடுப்பீங்க. இல்லாட்டி தனித்தனியா கோட் எடுத்து தப்பான கோட் எடுத்து நிறைய எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து இந்த வித் கைட்லைன் வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டினாலும் ஒரு சினாரியோ கொடுத்து நம்மளை எழுத சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சினாரியோல நீங்க கரெக்டான கோட் எடுக்க மாட்டீங்க. இந்த வித் கைட்லைன் தெரியல அப்படின்னா நம்ம தப்பான கோட் எடுத்தோம்னா அப்படின்னா அந்த இன்டர்வியூல அந்த கொஸ்டின் கண்டிப்பா தப்பா தான் போகும். ஸோ நீங்க இதை டெஃபினட்டா வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye. Take care.